2026 ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. பொதுவாக இந்த வக்ரகிருதி அமைப்பு அப்படிங்கிறது ராசி ரீதியாக நிறைய மாற்றங்களை இது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஜென்ரலாகவே இந்த வக்ரகதி அமைப்பை பற்றி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பிலேயே அது அவங்களுக்கு அப்படி தான் வேலை செய்யும். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரமாக இருக்கோ அந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாகவும் வக்கரம் பெறும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேலை செய்யும். அந்த வக்கர அமைப்பை பற்றி அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுக்கு நிதர்சன வாழ்க்கையில் அப்பட்டமாக அப்படியே தெரியும். மற்றவங்களுக்கு தான் அது பெருசாக புரியாது. ஆனால் மற்றவங்களுக்கும் இந்த கோச்சார வக்கர அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்பார்க் லெவலில் ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிடும். அந்த கிரகங்களுடைய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி. நல்லபடியாக இருந்ததுன்னா நல்லதை செய்யும், கெட்டபடியாக இருந்ததுன்னா அது கெட்டதை கண்டிப்பாக செஞ்சுட்டு போயிடும். சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். நவ கிரகங்களின் அடிப்படையில் சனியானவர் அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். பட் எப்போவுமே ஜோதிடத்தில் ஒரு கிரகம் நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது, அதே போல் கெட்டதுன்னா கெட்டதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது. ஒரு கிரகம் அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியும், அது எந்த கிரகங்களோட சேருது அல்லது எந்த கிரகங்களை அது பார்க்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த சுப பலனும் அசுப பலனும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதில் இந்த வக்ர அமைப்பு அப்படிங்கிறதும் அப்படித்தான். நல்லவங்களை கெட்டவங்களாக காட்டும், கெட்டவங்கள நல்லவங்களாக காட்டும். ஸோ இப்போ சனி இங்கே வக்கரமாகிறது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைடில் அது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா சனியினுடைய வீரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையவே செய்யும். இன்னொரு சைடில் அது நெகட்டிவாகவும் வேலை செய்யும். காரணம், இந்த மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது சனி மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த வக்ர சனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அஷ்டமச்சனியானது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் சனினால் சிம்மராசிக்கு பெருசாக நன்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி மட்டும்தான் ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே கோக்குமாக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் சிம்மராசிக்காரங்க ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை அஷ்டமச்சனி அப்படிங்கிறதெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். பட் அதை ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைய சிம்ம ராசியினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க போல்டாக ஃபேஸ் பண்ணுறதை காட்டிலும் போனால் போகுதுன்னு விட்டு ஒதுங்குறாங்க. ஒரு விதமான சலிப்பையும் வெறுப்பையும் அவங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் மற்ற கிரகங்களும் சேர்த்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த வக்ரச்சனியானது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்தையுமே தைரியமாக போல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. என்னானாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மன தைரியம் அவங்களுக்குள்ள உண்டாகும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கூட இருக்கிறவங்களோடு எப்போவுமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிம்மராசியினுடைய இயல்பான குணமே பார்த்திங்கன்னா மற்றவங்கள டாமினேட் பண்ணுறது தான். பட்டு இப்போது ரீசெண்ட் டைமில் அவங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் பின்வாங்கி இருக்காங்க. பட் இந்த வக்ர காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா திரும்பவும் சிம்மராசிக்காரங்க தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய விஷயங்களில். ஸோ இதனால் சில விஷயங்கள் காரியங்களில் அவங்க விட்டு கொடுக்காத நிலை அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய விஷயங்களை கொஞ்சம் பிடிவாதத்தோடு அவங்க செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. காரண காரியங்களோடு அதை பார்த்து செயல்பட்டீங்கன்னா அதில் சாதக பாதகமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க மிட்டாய்க்கு அடம்பிடிக்கிற மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அடம்பிக்கிறது எந்த பிரயோஜனம் இருக்காது. ஸோ ஒரு காரண காரியங்களோடு நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பட் இதெல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாலாம் நடக்காது. கண்டிப்பாக எல்லா நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்திலேயே சொதப்பல்கள் அப்படிங்கிறது தான் உண்டு. ஏன்னா இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனியானவர் என்றைக்குமே சோதிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக சோதனைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சிம்மம் அப்படிங்கிறது அதை எல்லாத்தையும் பீட் பண்ணி வெற்றி பெற்றுடும். அதனுடைய திறமை என்பது அதுதான். அதனால்
சனியினுடைய வழக்கமான சோதனைகளுக்கு குறைவு இருக்காது. அதனால் எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எனக்கு எல்லாம் இனி ஓகே ஆகிடும் அப்படின்னாலாம் நினச்சிக்காதீங்க. பட் அதே நேரம் உங்களுக்கான அந்த நீங்கள் இழந்த அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை மீண்டு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பை இந்த வக்ர சனி அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யும். அதே போல் உங்களை எதிர்த்தவங்க அல்லது உங்களுக்கு எப்போவுமே குடைச்சல் டென்ஷன் கொடுக்குறவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை இவங்ககிட்டலாம் எதுவும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுடைய எதிர்ப்பாளர்களுக்கு தானாகவே உண்டாயிரும். அதனால் அவங்களே தானாகவே பின்வாங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைப்பீங்க, உங்களுடைய எதிர்ப்பாளர்கள் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி நகர ஆரம்பிச்சிடுவாங்க. குறிப்பாக இந்த வக்ரச்சனி அப்படிங்கிறது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டிக்கு ஒரு நல்ல சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அவங்களுடைய அந்த தனித்துவமான குணம் அல்லது அவங்களுக்குன்னு உண்டான அந்த சாதக பாதகமான விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்து உதவும். ஆனால் அதுவே மற்றவங்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் வரும்பொழுது அதில் கண்டிப்பாக நிறைய டென்ஷன் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். இது எல்லா நபர்களோடையும் பொருத்தி பார்க்கலாம். குறிப்பாக குடும்ப உறவுகளையும் சேர்த்தியே இதை பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்களே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் அப்படிங்கிறது, அதாவது பழைய பிரச்சனை திரும்ப வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரியான டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். உடல்நல பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ரீசெண்ட் டைம்லேயே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்புகள் செயல்பட்டு தான் இருக்குது. இந்த வக்ரசனி காலகட்டங்களையும் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தும். ஒன்றும் மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கும், உடல் அலைச்சலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தாரை சார்ந்தவங்களையும் கொஞ்சம் இந்த விஷயங்களை கவனமாக பார்த்துக்கங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் இழுபறியாகத்தான் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதே நேரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுப விசேஷங்கள் கைகூடுவதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த வக்ர காலகட்டங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பட் என்னென்னா ராகுகேது கூடிய அமைப்பும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க இந்த விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஒன்று அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா தள்ளி போட்டுகிட்டே வருவாங்க. ரெண்டுமே பிரச்சனை தான். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து நிதானமாக முடிவு பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்தே எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துங்க. ரொம்ப அவசரப்படுறதும் தேவையில்லாத சிக்கலை கொடுத்து வரும், தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால் இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய விஷயங்கள் இதெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் நிதானமாக கவனமாக செயல்பட்டீங்கன்னா நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. பட் இந்த வக்ரச்சனி காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சுப விசேஷங்கள் காரியங்களுடைய தன்மைகளை நல்லபடியாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்புகளில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அண்ட் கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சாதக பாதகமான ரெண்டு நிலைகளையுமே கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது இந்த காலகட்டங்களில் சனி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் கொடுத்துருவாங்க, ஒரு கெட்ட விஷயத்தையும் கொடுத்துருவாங்க. ரெண்டுலேருந்துமே தப்பிக்க முடியாது. அதனால் கால நேரம் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒன்று முன்னாடியே பிரச்சனை வருதுன்னா பின்னாடி உங்களுக்கு அதனால் சாதகமான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை ஆரம்பத்திலே நல்ல விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா பின்னாடி இதனால் ஏதோ பிரச்சனை வரப்போது உஷாராக இருந்துக்கங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கெரியர் ரிலேட்டடாக இந்த விஷயங்களை பார்த்துக்கங்க. நிறைய பேருக்கு இந்த வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். இந்த விஷயங்களுமே முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு சாதகமான அமைப்புகளும் உண்டு, ஒரு பாதகமான அமைப்புகள் இருக்குது. அதே போல் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படித்தான் நிறைய அலைச்சலை கொடுக்கும். பட் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு வரலாம். பொருளாதார அமைப்புகள் முழுக்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எப்போ இந்த அஷ்டமச்சனி ஆரம்பித்ததோ அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் கையை விட்டு போய்கிட்டு தான் இருக்கும். கைக்கு 10 ரூபா வந்ததுன்னா 20 ரூபா வெளியில் போகிறதுக்கு தான் பார்க்குது. ஸோ இந்த காசு பண்ண விஷயங்களை கவனமாகவே இருங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டுக்கோங்க. கொடுக்கல் வாங்குற விஷயங்களை நிதானமாக இருங்க. வரவுகள் அப்படிங்கிறது உண்டு, பட் இருந்தாலும் கிரக அமைப்புகள் விரைய அமைப்புகளையே அதிகம் செயல்பட்டுருக்கிறதுனால உங்கள்கிட்ட வர்றது திரும்ப வெளியில் போகிறது தான் பார்க்குமே அல்லாமல் சேமிப்புகள் அப்படிங்கிற முறைகள் எதையும் பார்க்க முடியறதில்ல. அதனால் இந்த பொருளாதார விஷயங்கள் காசு பண சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் இதெல்லாத்தையும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டுக்கிட்டு வாங்க. ஸோ ஓவராலாக இந்த வக்ரச்சனி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட நிலைகளில் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு நீங்கள் டயலாக் பேசக்கூடிய வகையில் மீண்டு எழுந்து வர செய்வீங்க.
ஆனால் அதுவே கூட இருக்கிறவங்க வகையிலையோ அல்லது மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வகையிலையோ நிறைய எதிர்ப்புகள், கான்ட்ரவர்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செயல்படுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.